வேப்பிலையை காய வைத்து பொடியாக்கி அதை கடலை மாவு மஞ்சள் பொடி கூட கலந்து பாலில் குழப்பி பற்கள் உள்ள இடத்துல தடவுனீங்க அப்படின்னா பற்கள் உதிர்ந்து விடும். மாதவிடாய் பிரச்சனை உடையவங்க நீங்கள் மாதவிடாய் காலங்களில் வெந்தயக்கீரையை சமைத்து சாப்பிட்டு வரணும். கற்பூரவள்ளி இலையில் 2 மிளகையும் ஒரு கல்லுப்பையும் வைத்து மடித்து மென்று தின்றீங்க அப்படின்னா தொண்டை கரகரப்பு சரியாகும். நெருப்பில் சுட்ட வெங்காயத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா இருமல் நீங்கும். கடுக்காய் தூளை வாயில் போட்டு மென்று வெந்நீர் குடித்து வந்தால் மலச்சிக்கல் சரியாகும். வயிற்று வலி வாய்ப்புண் இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பிலையை அரைத்து அதை மோரில் கலந்து குடித்து வரணும். இரவில் சரியாக தூக்கம் வரவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சீரகப்பொடியை வாழைப்பழத்து கூட சேர்த்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தூங்குனீங்க அப்படின்னா தூக்கம் நல்லா வரும். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்கும் சளி பிடிக்கும். இந்த சளி பிடிக்கும் போது விரலி மஞ்சளை பயன்படுத்தலாம்.